ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம முருங்கைக்காயை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகலாம். இப்போ முருங்கைக்காயில் நம்ம கூட்டு, குழம்பு, பொரியல் எதுனாலும் பண்ணுவோம். ஆனால் இந்த தோலோடையே சேர்த்து பண்ணுவோம் இல்லையா? இப்போ நம்ம என்னன்னு தான் குழம்பு, கூட்டுகள் வச்சாலுமே இந்த முருங்கைக்காயை நிறைய பேர் சாப்பிடாம அப்படியே எடுத்து வெளியில் வச்சுருவாங்க. அதில் சின்ன குழந்தைங்களும் உண்டு, பெரிய ஆட்களுமே உண்டு. இதை எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த தோலெல்லாம் மென்று சாப்பிடணும் அப்படிங்கும்போது நிறைய கஷ்டப்பட்டு வெளியே எடுத்து வச்சுருவாங்க. அப்படி இல்லாமல் இன்றைக்கி இந்த முருங்கைக்காயை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் அவங்களுக்கே முருங்கைக்காய் தான் அப்படின்னு தெரியாமல் நம்ம ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் சேர்த்துடலாம். இதுக்கப்புறமா நான் ஒரு 3 பல்லாரியை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிட போகிறேன். இந்த வெங்காயம் வதங்குற டைமில் நம்ம அந்த முருங்கைக்காயை கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். அது எப்படின்ட்டு நான் காமிக்கிறேன். ஏன்னா நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாண்டா இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்க டைமில் நம்ம அதை பார்த்துடலாம். இப்போ வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சிடலாம். இது வதங்கிட்டு இருக்கட்டும். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சிம்மில் வச்சாச்சு. இப்போது முருங்கைக்காயை நான் அந்த தண்டு இருக்குது பாருங்கள், அந்த பகுதியும் கட் பண்ணிவிட போகிறேன். அந்த நுனி பகுதியும் கட் பண்ணிவிட போகிறேன். கொஞ்சமாக கட் பண்ணி விட்டால் போதும். இப்போ அப்படியே கத்தியை வச்சு அந்த முருங்கைக்காயை நேராகவே 2ஆக கீறி எடுத்துக்கிட போகிறேன். இதே போல் மிச்சம் இருக்கக்கூடிய முருங்கைக்காயை நான் 2 கீறி எடுத்து வச்சுக்கிட போகிறேன். இப்போ நம்ம கத்தியால் நான் எப்போவும் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கரண்டியால் அந்த சதை பகுதியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சுரண்டி சுரண்டி எடுத்துக்கிட போகிறேன். இந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு அந்த தண்டில் இருந்து எல்லா சதை பகுதியுமே வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு இது கொஞ்சம் பெரிய பீஸாகவே வந்தது அப்படின்னா கத்தியால் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கிடலாம். ரொம்ப பெரிய பீஸாக இருக்கிற மாதிரி நம்ம இதில் சேர்க்க வேண்டாம். இப்போ அதில் ஒரு பீஸில் அந்த கொஞ்சம் தண்டோடு சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள், அதையும் நான் அந்த மாதிரி கையால் லைட்டாக எடுத்து விட்டுக்கிட போகிறேன். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ரொம்பலாம் கஷ்டமாக இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு நான் ஒரு மொத்தம் 3 முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். 3 பல்லாரி உள்ளி, 3 தக்காளி அது கூட சேர்த்துக்கிட போகிறேன். 3 முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுகள் சரியாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காயை எடுத்துக்கிடுங்க. இப்போ முருங்கைக்காய் நிறையவே கிடைக்குது. இந்த மாதிரி டைமில் நம்ம கொஞ்சம் காய் அதிகமாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி சதைப்பகுதியை மட்டும் எடுத்து நமக்கு தேவையான ரெசிபி பண்ணிக்கிடலாம். இப்போ நான் எல்லாமே இதே போல் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட போகிறேன். ஒரு பக்கத்தில் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு 3 தக்காளி அதில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுவும் வதங்கிட்டு இருக்கட்டும். இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த முருங்கைக்காயுமே அதே போல் அந்த சதைப்பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ நான் 3 முருங்கைக்காயுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு சுரக்காய், வெள்ளரிக்காயெல்லாம் நம்ம வெட்டி வச்சா எப்படி இருக்கும் அதே போல் இருக்குது. கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்கிறத மட்டும் நான் கத்தியால் கொஞ்சம் சின்ன சின்னதாக ஆக்கி வச்சுக்கிட போகிறேன். இதை நம்ம நிறைய டைப்பில் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஒரு கிரேவி மாதிரி பண்ணி காமிக்க போகிறேன். இந்த சதைப்பகுதி எல்லாமே இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு இதை தண்ணி விட்டு கொஞ்சம் அலசி எடுத்துக்கிட போகிறேன். இப்போது தண்ணி விட்டு அலசி வச்சுட்டேன். அந்த தக்காளியும் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த தக்காளியில் இதை நான் இப்போ சேர்த்துக்கிட போகிறேன். இது உங்களுக்கு பார்க்குறதுக்கே தெரியும். இதை யாருமே முருங்கைக்காய்ன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம சொன்னால் மட்டும்தான் இது முருங்கைக்காய் அப்படிங்கிறதே தெரியும். இப்போ இது எல்லாத்தையுமே நான் இதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். நம்ம ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அந்த தக்காளி, வெங்காயம் கூடவே சேர்த்து இதை நல்லா வதக்கணும். அப்படின்னா அதோட டேஸ்ட் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இதில் உப்பும் சேர்த்துக்கிடலாம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் இந்த வெங்காயம், தக்காளி கூடாலே மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவை இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கிடலாம். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு இதை நல்லா கொதிக்க விட போகிறேன். உங்களுக்கு இன்னுமே நல்லா கிரேவி டைப்பில் வேணும் அப்படின்னா கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கிடலாம். நான் கொஞ்சம் திக்காக தான் இதை வைக்க போகிறேன். அதனால் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம வேக விட்டுறலாம். 5 நிமிஷம் இல்லை, நல்லா சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கூட வேக விடலாம். ஒன்றுமே செய்யாது, குழஞ்செல்லாம் போகாது. நல்லா கொஞ்சம் வேக வைக்கும்போது அதோட பச்சை ஸ்மெல்லெல்லாம் போய் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு முடி தேங்காய் எடுத்து துருவி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இது கூட நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். சோம்புன்னு சொல்லுவோம் பாருங்க, அதுதான். இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்.
இப்போ ஒரு பக்கத்தில் அந்த முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துட்டு, இந்த அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலாக்களை நான் இதில் சேர்த்துக்கிட போகிறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் மட்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அதையும் நான் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு கிரேவி மாதிரி இருந்தாலே போதும். இன்னுமே வந்து இது நம்ம கொதிக்க வச்சு ரெடி ஆனதுக்கப்புறம் இறக்கும்போது கொஞ்சம் கெட்டியாகவே ஆகிரும். இப்போ இதில் வந்து நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருந்தேன். அது வந்து காமிக்க முடியலை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த டைமில் வந்து நமக்கு உப்பும் நம்ம சேர்த்தது சரியாக இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு மூடி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து பக்குவமாக வந்துடும். இப்போ முருங்கைக்காய் கிரேவி வந்து ரெடி ஆகிட்டு, இதை விட கெட்டியாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் சிம்லேயே வச்சிங்கன்னா இன்னும் திக்காக வந்துடும். இது வந்து சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் முருங்கைக்காயே தெரியாத அளவுக்கு முருங்கைக்காய் கிரேவி நம்ம வந்து பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிடுங்க. அப்போ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதுவரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.